தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். உன்னுடைய வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று பொருள். பிறருடைய வலியை நீ உணர்ந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று பொருள். அப்படி பிறருடைய வலியை உணர்ந்து அந்த வலியை நீக்கிறதுக்கு தன்னாலான உதவிகளை எல்லாம் செஞ்ச ஒரு மாமனிதரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். 1960களில் கண்ணாம்பாள் அப்படிங்கிறவங்க ஒரு மிக பிரபலமான நடிகை. அவருடைய கணவர் நாகபூஷணம் ஒரு பிரபலமான இயக்குனர், பிரபலமான தயாரிப்பாளரும் கூட. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படம் எடுக்கிறதுக்காக பிரபல நடிகர்கிட்ட போய் கால் ஷீட் கேட்டிருந்தார். படப்பிடிப்பும் ஆரம்பிச்சுது. படப்பிடிப்பு ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு தடவை மைசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு படப்பிடிப்புக்காக சென்னையிலேருந்து கிளம்பணும். அந்த சமயத்தில் நாகபூஷணம் படப்பிடிப்புக்காக தயார் பண்ணி வச்சுருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை காணோம். எங்கே போச்சுன்னு தெரியலை. வச்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அந்த பணத்தை நிறைய பேர்கிட்ட அவர் கடனாக கூட வாங்கியிருந்தார். அதனால் ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டார். எல்லா நடிகர்களும் நடிகைகளும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளும் மைசூர் போகிறதுக்காக தயாராக இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் ப்ரொடியூசர் வச்சுருந்த பணம் காணாமல் போயிடுச்சுங்கிற விஷயம் வெளியில் தெரியுது. உடனே அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த பிரபலமான நடிகர் நேராக நாகபூஷணத்தை போய் பார்த்தாரு. இந்தாங்க, என்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சிங்க. உங்களுடைய பணம் 3 லட்சம் ரூபா தானே காணா போச்சு. என்னுடைய 3 லட்சம் ரூபா பணத்தை உங்ககிட்ட தர்றேன். இதை வச்சுக்கிட்டு படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துங்க. எக்காரணம் கொண்டும் படப்பிடிப்பு தடைபட வேணாம். அப்படி தடைப்பட்டுச்சுன்னா வெளியில் பேச்சு வேறு விதமாக போகும், செய்திகள் வேறு விதமாக பரவும். இந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்துக்கன்னு ஒரு பெரிய மனசோட, பரந்த மனப்பான்மையோட அவர் போய் பணத்தை கொடுத்தாரு. நாகபூஷணமும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு. தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்தது. தாலி பாக்கியங்கிற அந்த படமும் வெளிவந்து மிகப்பெரியதொரு வெற்றி அடைஞ்சது. அந்த சமயத்தில் தான் அந்த வெற்றிக்கு முழுமுதற் காரணமாக இருந்தது அந்த நடிகர் தான்னு அந்த நாகபூஷணம் மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நடிகர்கிட்ட போய் கொடுத்தாரு. அந்த பிரபலமான நடிகர், இந்த படம் உங்கள் படம் இல்லை, இது நம்ம படம். அதனால் இந்த பணத்தை நான் வாங்கிக்க மாட்டேன். இதில் நான் நடித்து எனக்கு நிறைய பேரும் கிடச்சிருக்கு. அதனால் அந்த பேர் போதும், இந்த பணம் வேணான்னு சொல்லிட்டு நாகபூஷணம் கொடுத்த 3 லட்சம் ரூபாயை வாங்க மறுத்துட்டார். அன்னைக்கு 3 லட்சம் ரூபாங்கிறது இன்னைக்கு 30 கோடி ரூபா, இல்லை 300 கோடி ரூபாய்க்கு கூட சமமாக இருக்கலாம். ஆனால் பணத்தை அந்த நடிகர் பெருசாக நடக்கலை. அதே பிரபலமான நடிகர் ஒரு தடவை படப்பிடிப்பு முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கார். உச்சி வெயில் நேரம். காரில் வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல காரை டிரைவரை நிறுத்த சொன்னார். நிறுத்திட்டு ஜன்னல் கண்ணாடியை இறக்கி விட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறார். அந்த இடத்துல ரோடு போடக்கூடிய சாலை தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உச்சி வெயில் அடிக்குது. கொதிக்கிற வெயிலில் தார் ரோடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தார் ரோட்டில் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. யாருடைய கால்லையுமே ஒரு காலணியோ ஒரு ஷூவோ இல்லை. வெறுங்காலோட கொதிக்கிற வெயிலில் தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு இவர் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டம். உடனே காரை விட்டு இறங்கி போய் அவங்கள கூப்பிட்றாரு. இவ்வளவு வெயிலில் வேலை செய்கிறீங்களே, இவ்வளவு கஷ்டத்தில் வேலை செய்கிறீங்களே, ஒரு ஷூ வாங்கி போட்டுக்க கூடாதா அப்படின்னு கேட்டப்ப அதில் ஒரு தொழிலாளர் ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னார், ஐயா, நாங்கள் வாங்குகிற சம்பளம் எல்லாம் வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியாக போயிடுது. பல நேரங்களில் இந்த வேலை கிடைக்காதப்ப நாங்கள் பட்டினி தான் கிடப்போம். அப்படி இருக்கிறப்ப எப்படி போய் நாங்கள் ஷூ வாங்க முடியும்னு கண் கலங்க இந்த பிரபலமான நடிகர்கிட்ட கேட்ட உடனே அதை கேட்ட அவருக்கும் கண் கலங்கி போயிட்டுது. மனசில் ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. உடனே டிரைவரை கூப்பிட்டாரு. டிரைவரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து இவங்க எல்லாருக்கும் போய் இவங்க கால் சைஸுக்கு சரியாக இருக்கிற மாதிரி ஷூ வாங்கிட்டு வா, ஷூ வாங்கிட்டு வந்து இவங்கக்கிட்ட கொடு. இதை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த படப்பிடிப்புக்கே போகிறோம். அது வரைக்கும் நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாதுன்னு சொன்னார். அதே மாதிரி டிரைவரும் போய் ஷூவை வாங்கிட்டு வந்து அந்த தொழிலாளிகள்கிட்ட கொடுத்தாரு. அந்த தொழிலாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஷூவை வாங்கி போட்டுக்கிட்டு வெயிலோட வேதனை தெரியாமல் திரும்ப வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துனாங்க. இப்படி பிறருடைய வலியை போக்கி
தன்னுடைய வலியை மறந்து தன்னுடைய மகிழ்ச்சியினை பெற்ற அந்த மாமனிதர் பிரபலமான நடிகர் வேற யாரும் கிடையாது. புரட்சி தலைவர்னு இந்த உலகமே கொண்டாடுற, பொன்மனச் செம்மல்னு கலை உலகமே கொண்டாடுற எம்ஜிஆர் தான் அந்த அற்புதமான மனிதர். உன்னுடைய வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று பொருள். பிறருடைய வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று பொருள். நன்றி.